A freely falling body upper u is equal to 0 takes t second to travel first 1 by x of distance. 1 by x of அந்த distance என்னவா இருக்க முடியும்? ஃப்ரீ ஃபாலிங் பாடிங்கிறாங்க, மேலேருந்து கீழே விழுவுது. டைம் ஆஃப் டிசன்ட் கேட்டிருக்காங்க, அப்போ என்னவா இருக்க முடியும்? ஹைட்டாக தான் இருக்க முடியும். அப்போ எந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணோம்? s ஈக்குவல் டு ut ப்ளஸ் ஆஃப் gt ஸ்கொயர். சரி, ஃபஸ்ட்டு s எவ்வளவு? 1 by x ஆஃப் டிஸ்டன்ஸ். இங்கே டிஸ்டன்ஸுங்கிறது என்னது? ஹைட்டு. அப்போ 1 by x ஆஃப்னா h by x. ஹெச்சில் 1 by x டைம், அதான் s. ஃப்ரீ ஃபாலிங்னா u0 ஆஃப் என்னது? gt ஸ்கொயர். ஓகே, ஆனால் த டைம் ஆஃப் டிசன்ட் கேட்டிருக்காங்க, அதுக்கு இதே ஈக்குவேஷன் தான். டைம் ஆஃப் டிசன்ட் டோட்டலாக எவ்வளவு? அந்த ஹைட்டு தானே கீழே இறங்கும். அப்போ இந்த இடத்துல எஸ்ஸுக்கு பதில் என்ன பண்ணணும்? ஹெச்சி வழக்கம் போல் u0 ஆஃப் g t ஸ்கொயரா td ஸ்கொயரா? டைம் ஆஃப் டிசன்ட். அப்போ t சஃபிக்ஸ் d, டைம் ஆஃப் டிசன்ட். அப்போ ஹெச்சுக்கு பதிலாக இதை சப்ஸ்டிட் பண்ணலாமா? அப்போ ஹெச்சுக்கு பதிலாக ஆஃப் g td இன்ட்டு 1 by x, இது எப்படி எழுதலாம்ல? ரைட். சீக்வல் டு ஆஃப் g t ஸ்கொயர். ஆஃப் மறுகையா, ஜி மறுகையா, அப்போ டிடி தானே வேணும். அப்போ டிடி சீக்வல் டு டிடி இங்கே என்ன வருது? டிடி ஸ்கொயர்னு வருது. ஆஃப் ஜி டிடி ஸ்கொயர். அப்போ டிடி ஸ்கொயர், சாரி, அப்போ டிடி ஸ்கொயர் சீக்வல் டு எக்ஸ் அங்கே போயிருமா? அப்போ எக்ஸ் டி ஸ்கொயர். நமக்கு தான் டிடி தானே, அப்போ டிடினா ரூட் எடுங்க. ரூட் எடுத்தால் டி ஸ்கொயர் டி ஆயிரும், இது ரூட் எக்ஸ் ஆயிரும். அப்போ டி ரூட் எக்ஸ்.